வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2 verse 10. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர். எங்கள் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, எல்லாம் உடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். நீர் உண்மையுள்ள தேவன் ஐயா. எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன்? எங்களை நாங்கள் படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ நல்லவர், உண்மையுள்ளவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் ருசிப்பது மாத்திரமல்ல, அதற்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த வசனத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள தடை செய்கிற சகல கிரிகளும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படட்டும். புல் உலரும், பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் கால்களுக்கு தீபமா, எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற இந்த நல்ல வசனம் ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்தோடு அதை எழுதினீரோ, என்ன நோக்கத்தோடு எங்கள் கரங்களிலே கொடுத்தீரோ, அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றட்டும். எங்களை படைக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படி அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். நீர் உயர்ந்திரும். உமக்கு ஸ்தோத்திரம். இடையூறுகளுக்கு இடைஞ்சிருக்கும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாக கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கிரியை செய்ய ஐயா. எங்கள் வாழ்க்கையின் உன்னதமான நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. உமக்கு நன்றி, 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 நன்றி. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு சிமிர்னா சபை என்கிற தலைப்பின் கீழாகவே செய்தியை கவனிப்போம். சர்ச் இன் ஸ்மிர்னா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஆகிலும், ஆகிலும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்றார். இந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த வசனங்கள் போன வாரம் முழுவதும் எனக்குள்ளாக அப்படியே உள்ள ஒரு மாதிரி ரீங்காரம் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்மிர்னா சபை ரொம்ப அற்புதமான ஒரு சபை. இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்குது, கொஞ்சம் நல்ல நேரம் எடுத்து தியானிப்போம். பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், கிபி 69வது ஆண்டிலே பிறந்தவர். ஸ்மிர்னா சபைக்கு அவர் தான் பிஷப். அவர் தன்னுடைய 86வது வயதிலே, ஏற்கனவே ஸ்மிர்னா சபை ரொம்ப உபத்திரவத்தின் பாதையில் போச்சு, நெருக்கம். தன்னுடைய 86வது வயதிலே அவரை பிடிச்சு ஒரு அரங்கத்திற்குள் கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த கொலோசியம் சொல்லுவாங்க பாருங்க, அதை போன்றதான ஒரு அரங்கத்திற்குள்ளே கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்பொழுது அவரிடத்துல கேட்குறாங்க, நீ இந்த இயேசுவை, அவரை பற்றுகிற விசுவாசத்தை நீ மறுதலிக்க வேண்டும். சீசர் இஸ் லார்ட், ராயனே ஆண்டவர் அப்படின்னு நீ அறிக்கை இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலவந்தப்படுத்துகிறாங்க. அவர் சொல்கிறார், என்னால் அதெல்லாம் முடியாது, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறார். அவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். உன்னை பிடிச்சி நாங்கள் மிருகங்களின் நடுவிலே போட்டுருவோம். ஏன்னா அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட விதம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ரோம பெரர்ஸ்லையும் சரி, அதை சார்ந்த மற்ற ப்ராவின்ஸ்லையும் சரி, அவர்கள் கொடிதான மிருகங்களுக்கு, பட்னி போடப்பட்ட மிருகங்களுக்கு ஸ்டேடியத்தில் அவர்களை விட்டு அந்த கொடிய மிருகங்களை திறந்து விட்டவுடன் அவைகள்லாம் வந்து அவர்களை பீறி போடும். இதை எல்லாரும் பார்த்து ரசிப்பார்கள் அந்த நாட்களில். சொன்னாங்க, கொடிய மிருகங்களுக்கு உன்னை இரையாக ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உடனே இந்த பாலிகார்ப் சொன்னார், அவங்கெல்லாம் அதெல்லாம் வரட்டும், வரவிடு அப்படின்னார். அவர் பயப்படாத சூழ்நிலை பார்த்த உடனே
அங்கே இருந்த அந்த ரோம அரசாங்கத்திற்கு உட்பட்ட கவர்னர் சொன்னான், உன்னை நாங்கள் நெருப்பினாலே சுட்டு எரிப்போம். அவர் சொன்னார், கொடிய நரகத்தின் நெருப்பை விட நீ எனக்கு வைக்க நினைக்கிற நெருப்பு ஒன்று என்னை சேதப்படுத்தாது. திரும்ப வந்து சொல்றாங்க, இந்த இயேசுவை மறுதலித்து தான் தீரணும். அவர் சொன்னார், எனக்கு வயது 86, இத்தனை ஆண்டுகளும் நான் என் ஆண்டவர் இயேசுவை சேவித்து வருகிறேன். விசுவாசிங்க, கவனிங்க, இத்தனை ஆண்டுகளும் என்னுடைய ஆண்டவரை நான் சேவித்து வருகிறேன். அவர் ஒரு தீமையாகிலும் எனக்கு செய்ததே இல்லை. என்னை ரட்சித்த என்னுடைய ராஜாவை நான் எப்படி தூஷிப்பது? இவங்களுக்கெல்லாம் கோபம். அவரை பிடிச்சாங்க, ஒரு போஸ்டில் வச்சு அவரை அறையணும்னு நினைக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் இங்கே நிற்கிறேன். அவரை சுற்றிலும் விறகுகளை அடுக்கினார்கள், நெருப்பு கொளுத்தப்பட்டது, எல்லாருடைய கண்களும் பார்க்குது. யோசிச்சு பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? இவரையும் அதே மாதிரி தான் உள்ள வச்சாங்க. இவர் இறந்தார். அவர் ஒன்றும் சாம்பலாக போயிடல. இதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நெருப்பு தணிந்த பிறகு அவரை வெளியே கொண்டு வந்து ஒருத்தவங்க ஒரு குடு வாளால் அவரை குத்துனான். அவ்வளவு நேரம் நெருப்பின் நடுவில் அவருடைய சரீரம் இருந்த பொழுதும் அந்த சரீரத்திலிருந்த ரத்தம் அப்படியே வெளியே வந்துச்சு. அங்கிருந்த நெருப்பை அது தனித்து போட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் அதை பதிவிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இவர் மாத்திரமல்ல, இவரோடு அன்றைக்கு 12 பேர் இதே விதமாய் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியை மரித்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய விளக்கரையம் கொடுத்தாங்க, எவ்வளவு பெரிய விளக்கரையத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. நாம் அனுபவிக்கிற பாடுகள். இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாடு அனுபவிக்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் இன்றைக்கு உங்களை அப்படியே ஸ்மிர்னா சபையின் காலத்திற்குள்ள, அந்த யுகத்திற்குள்ளாக கொண்டு போக நான் விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, 12 பேர். இந்த 12ல் இன்னொரு 92 வயது மனிதனும் மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் அநேக நாட்கள் ஒரு டஞ்சனில், உட்காவலறையில் அடைச்சி வச்சுட்டு அதன் பிறகு ஒப்பு கொடுத்தாங்க. மாத்திரமல்ல, இவரோடு சேர்ந்து ஒரு இளம் பெண்ணையும் மிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு 15 வயது சிறுவனையும் அடித்து துன்புறுத்தி அவன் ரத்தம் சொட்ட சொட்ட அவனும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி, மறுபடியும் கவனிக்கணும், ஏதோ தப்பு செஞ்சு ரோம பேரரசன் கீழே தண்டனை அனுபவிக்கல. இயேசுவே ஆண்டவர் நீ அறிக்கையிடுறியே, இந்த ஒரு அறிக்கையை மாத்திரம் மாத்திட்டு சீசர் இஸ் லார்ட், ராயனே கடவுள்னு சொல்லிட்டு நீ ஒரே ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணிரு, உன்னை நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவர்கள் தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாதபடிக்கு இயேசுவே ஆண்டவர் என்கிற வார்த்தையை மாற்றாமல் அவருக்குன்னு சாட்சியா வாழ்ந்து முடிச்சவங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த ஸ்மிர்னா சபை, ஆண்டவர் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே எபேசு சபையெல்லாம் பார்த்துருக்குறோம், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. பெர்கமு சபை குறித்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அது நம்ம யூடியூப்பில் இருக்கும், முடிஞ்சால் அது ஒரு முறை போய் கேட்டுருங்க. முடிஞ்சால் இன்னொரு முறை எபேசு சபையெல்லாம் பார்க்கணும். லவோதிக்க சபையில் நம்ம கவனித்தோம், அதெல்லாம் ப்ராப்பராக ரெக்கார்டிங்கில் இல்லை. சரி, இந்த ஸ்மிர்னா சபை அன்னைக்கு ஆண்டவர் 7 சபைகளை குறித்து சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 சபைகளும் 7 யுகங்கள், சபையின் யுகங்கள். இது வெறுமனே சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கக்கூடியது. ஆண்டவர் அந்த சபைகளிடத்துல என்ன எதிர்பார்த்தாரோ, சபைன்னு சொல்றது விசுவாசி தானே, சபைன்னு சொல்றது ஒரு பேனரோ அல்லது ஒரு கட்டடமோ கிடையாது. சபைன்னு நாம எப்ப சொல்றோமோ அது என்னது? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் உன்னுடைய ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்லும் பொழுது சர்ச் பில்டிங் மேலேயே கொண்டு போய் கிரீடத்தை வைக்க போறாரு. உள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தான் அவர் அதை கொடுக்க போறார். உங்களுக்கு எனக்கும் தான் அவர் தரும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் தான் உண்மையா இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த 7 சபைகளுமே 7 யுகங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையை பிரதிபலிக்கக்கூடிய நிலைமையில சபை எப்படி கடந்து போகிறது என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். விசுவாசிகளுடைய நிலைமை கூட எப்படி இருக்குது என்பதையெல்லாம் நமக்கு புரியும்படியாகத்தான் இந்த 7 சபைகளுமே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஸ்மிர்னா சபையை குறித்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 verses, 4 வசனங்கள் தான். மற்ற எந்த சபையும் இவ்வளவு சுருக்கமாக ஆண்டவர் முடிச்சதே கிடையாது.
போட்டு திட்டுற சபையை கூட நிறைய வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு, 10 வசனங்கள் 11 வசனங்கள்லாம். ஆனால் இந்த ஸ்மிர்னா சபைக்கு 4 வசனங்கள்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டார். இந்த ஸ்மிர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் தான் ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்காத சபை. இன்னைக்கு வேணா வீட்டில் போய் 1, 2, 3 அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சிருங்க. எனக்கு சில தேவ பிள்ளைகள்லாம் சொல்றது, அப்பா சாயங்காலம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 4 அதிகாரத்தையும் வாசிட்டு தான் பிரதர் படுக்கணும்னு என்கிட்ட சொல்லுறத கேட்டால் சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு போய் குறைஞ்சது 1, 2, 3 இந்த ரெவலேஷன்ல இந்த 3 அதிகாரத்தையும் ஒரு முறை வாசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்கள் ஒருத்தர் அடையில சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நான் சொல்றது சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டா பேசிடணும். இன்னைக்கு சாயங்காலம் அல்லது ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னகுட்டி இந்த 3 அதிகாரத்தையும் ஒரு முறை வாசிடுறேன் பிரதர்ன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து காண்பீங்க பார்ப்போம். சில பேருக்கு புரிஞ்சா கூட புரியாத மாதிரி நடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க. இந்த ஸ்மிர்னா அப்படின்ற சபையினுடைய அர்த்தமே பார்த்தீங்கன்னா மேர், வெள்ளை போலம். ஸ்மிர்னா மேர். இதெல்லாம் சில குறிப்புகளுக்காக நம்ம படிக்கும் பொழுது புரிகிறதுக்காக நான் எழுதிடுறேன். மேர், வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் வேதத்தில் முக்கியமான ஒரு வாசனை திரவியம். வேதத்தில் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த ராஜாக்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வெள்ளை போலம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக வாசனை திரவியமாக கருதப்பட்டுச்சு. நான் கூட ஈஜிப்டுக்கு அந்த சென்ட் ஃபேக்டரிக்கு போயிருக்கும்பொழுது எங்கள் கையில் இந்த வெள்ளை போலம்னு ஒன்று ஊற்றுனான். நமக்கு ஒத்துக்கல அந்த வாசனை. நமக்கு எவ்வளோ ஒத்துக்கல தெரியல. ஒருவேளை எங்கள் கையில் ஊற்றுனது வேற விதமான வெள்ளை போலத்தை ஊற்றிட்டானான்னு எங்களுக்கு தெரியல. அன்றைக்கு வாசனை திரவியம் மாத்திரமல்ல, மரித்தவர்களுடைய சரீரத்தை பாடம் பண்றதற்கும் இந்த வெள்ளை போலம் பிரதானமான பொருளாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னா செய்திக்கு சம்பந்தம் இருக்கு. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு குழந்தையா பூமியில பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, ராஜாக்கள் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 3 ராஜாக்கள் கேட்டே வளர்ந்துட்டோம். அதனால ராஜாக்கள்னா 3 பேர். ஒன்றும் இல்லை, நம்பர்லாம் சொல்லலை. எத்தனையோ பேர், நிறைய பேர் வந்தாங்க. 3 பேர் அவருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. பொன்னை கொடுத்தார்கள், தூபத்தை கொடுத்தார்கள், வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். பொன்னை எதுக்கு கொடுத்தாங்க? அவர் ராஜா என்பதற்கு அடையாளமாக. எதற்கு தூபத்தை கொடுத்தார்கள்? அவர் தேவன் என்பதற்கு அடையாளமாக. அவர் துதிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர். எதற்கு வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிற அந்த மரணத்தை நினைவுபடுத்தும்படி, அல்லது அதற்கு ஒப்பனையாக அந்த வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. இப்ப வெள்ளை போலம் உங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளை போலம் ஒரு மனுஷன் அவனுடைய சாவை குறிக்கக்கூடியது, அல்லது அவனுடைய மரணத்திற்கு ஒரு விதத்திலே அடையாளமா இருக்கக்கூடியது. இந்த மேர் சிமிர்னா சபை ஒரே வார்த்தையில் ஆண்டவர்கிட்ட அப்ரிசியேஷனை வாங்கிட்டு போயிடுச்சு. ஏங்க 7 சபைகள் இருந்துச்சுங்க. இந்த 7 சபைகளிலே முதலாவது எபேசு முடிச்சுட்டு ஆண்டவர் அடுத்தது ஸ்மிர்னா சபைக்கு வரும்பொழுது ஒரே விதத்தில் ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லிட்டாரு. நீ எந்த கண்டனமுமே பண்ணலை, ஒரு விதத்தில் கடிந்து கொள்ளலை. அவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ எல்லாத்தையும் எனக்கு தெரியும், உனக்கு சில உபத்திரம் வரும், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையா இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த மேர், இந்த வெள்ளை போலம் அது எடுக்கிற விதமே முட்செடியிலிருந்து எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்சிருக்கும். முட்செடியிலிருந்து எடுப்பாங்க. பல்வேறு விதமான ப்ராசஸுக்கு பிறகு தான் அது தைலமாக மாற்றப்படும் அந்த பிசுன்னு. இப்போ அது ரொம்ப கசக்கி பிழியப்படுகிற ஒரு அனுபவம், நெருக்கத்தின் பாதை, இதெல்லாம் சிம்பாலிக்க நமக்கு சொல்லுது. இந்த ஸ்மிர்னான்ற பேர்லையே இந்த மேர் இருக்குது. அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த பாடுகள் அல்லது இந்த ப்ராசஸ்ன்றது ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அவசியம். நாம எல்லாம் இயேசு வரப்போறாரு, ராஜாதி ராஜா, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிறோம். இந்த ப்ராசஸுக்கே இந்த வெள்ளை போலம், மறுபடியும் சொல்றேன், இந்த வெள்ளை போலம் என்பது ஒரு விதமான பாடுகளின் அனுபவம், ஒரு மாதிரி ப்ராசஸ். நான் ஒவ்வொரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்றேன். நீங்க தப்பா பேசுறீங்களா கரெக்டா பேசுறீங்களான்ற கன்க்ளூஷனுக்கு நீங்களே வந்துடணும். இன்னைக்கு நாம கேட்கிற பிரசங்கங்கள் எப்படிப்பட்ட பிரசங்கங்கள், இன்றைக்கு நாம பார்க்கிற சபையினுடைய வளர்ச்சின்றது எதை நோக்கி போகிறது, அல்லது விசுவாசிகள் எப்படிப்பட்ட பிரசங்கங்களை விரும்புறாங்க, எப்படிப்பட்ட பிரசங்கங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்கன்றத நீங்களே இன்னைக்கு கொஞ்சம் தீர்மானிச்சிடுறது, நிதானித்து பார்ப்பது நல்லது. நான் என்ன பேசுறேன்றதை புரிஞ்சு பேசுறேன். வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிச்சிடறேன் பாருங்க. இந்த வெள்ளை போலம் அல்லது
இந்த சுயம் சாகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்குமே தேவை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா 2வது அதிகாரம், எஸ்தர் 2வது அதிகாரம். இப்போ அகாஸ்வேரு ராஜாவுக்கு அந்த வஸ்தியை தள்ளின பிறகு ஒரு ராணியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மொத்த தேசத்திலிருந்தும் பெண்கள் அழைச்சிட்டு வராங்க. கன்னி பெண்களை அழைச்சிட்டு வந்து இப்போ கன்னி மாடத்திற்கு செல்வதற்காக இந்த கன்னி பெண்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை ஏகாய் என்கிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன்தான் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கும்படி இந்த கன்னி பெண்கள்லாம் ஆயத்தப்படுத்துறான். ஒரு சுத்திகரிப்பு உடன் நடக்குது. 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 2:12 வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் சுத்திகரிப்பினாலும் நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக 2 பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. இது வசனத்தை வாசிச்ச உடனே நமக்கு புரியுது. ஏங்க வாசனை திரவியங்கள்னே முடிச்சிருக்கலாம். அங்க பர்டிகுலரா எழுதி வச்சிருக்கிறாரு, வெள்ளை போல ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நாம் கூட ராஜாவை சந்திக்க போறோம். இன்னைக்கு வெள்ளை பழத்தை உடம்புல பூசிட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப காஸ்ட்லி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் பிரதர். ராஜா வந்தால் என்னுடைய வாசனை முகர் வரானா? இல்லை, வெள்ளைப்பழம் ஒன்று பூச போடணும். வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசுனுடைய சரீரத்தில் அவர்கள் வெள்ளைப்பழத்தை பூசினார்கள். இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தா, என் சுயம் என்னைக்கு மறிக்குதோ அது வரையிலும் ராஜாவுக்கு நான் வாசனையுள்ளவளாக மாறவே முடியாதுங்க. சிம்பிள். ஏன் ஸ்மிர்னா சபையை ஆண்டவர் இப்படி அப்ரிசியேட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, இங்க வெள்ளைப்பழத்தினுடைய அனுபவம் உண்டு. நம்ம மறுபடியும் ரொம்ப அலிகாரிகாலாம் பேசணும்னு நினைக்காதீங்க. நான் வசனமாவே பேசிடுறேன். ஏங்க வெள்ளைப்பழத்தின் அனுபவம் ஸ்மிர்னா சபை போயிட்டு வந்துடுச்சு. நெருக்கப்படுகிற அனுபவம். இன்னொரு இடத்துல கேட்டீங்கன்னா, என்னுடைய சுயம் என்பது முற்றிலுமாக செத்து போன ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னைக்கும் இந்த ஸ்மிர்னா பட்டணம் இருக்கு. துருக்கியில 3வது பெரிய நகரம். இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பா சொல்லிடுறேன். 3வது பெரிய நகரமாகிய இஸ்மிர் இன்னைக்கும் இருக்குது. ரொம்ப அழகான பட்டணங்களிலே இந்த இஸ்மிர் பட்டணத்தையும் துருக்கியில் அவர்கள் சொல்லுவது உண்டு. அழகான துறைமுகம். இன்னைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்த ஒரு நகரம் இந்த ஸ்மிர்னா நகரம், ஸ்மிர்னா பட்டணம். மாத்திரமல்ல, நல்ல துறைமுகம் இருந்துச்சு. பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. செல்வம் கொளிக்கக்கூடியதான ஒரு இடம். கலாச்சார ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நகரம். மாத்திரமல்ல, எல்லாரும் வந்து போகிற ஒரு நகரமாய் காணப்பட்டது. எல்லாரும் விரும்புகிற ஒரு நகரமாய் காணப்பட்டுச்சு. அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் இந்த பட்டணத்தை இப்படி தான் இருக்கணும்னு வடிவமைச்சு கட்டினதாக வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்றாங்க. மாத்திரமல்ல, பின்னால வந்த ரோம பேரரசர்கள் கூட தங்களுடைய பட்டணத்தை நிர்மாணிக்கும் பொழுது, ஒரு சிட்டி ஒன்று ஏற்படுத்த நினைச்சாங்கன்னா, அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அந்த ஸ்மிர்னா பட்டணத்தை தான் முன்மாதிரியா வச்சு, அப்பா ஸ்மிர்னா பட்டணம் மாதிரி இந்த பட்டணத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மற்ற பட்டணங்களை எல்லாம் உண்டாக்குனாங்கன்னா பாருங்க எவ்வளவு அருமையான பட்டணம். நல்லா கவனிக்கணும். செல்வ செழிப்புல கொளுத்து போன ஒரு பட்டணம். ஏராளமான வியாபாரங்கள், கலாச்சாரம் மிகுந்து இருந்துச்சு, வீரம் மிகுந்து இருந்துச்சு, விளையாட்டு போட்டிகளில் ரொம்ப சிறந்து விளங்குச்சு. அங்கே கிரீடங்கள், ரோம மன்னர்கள் ஜெயிச்ச போர் வீரர்களுக்காகிலும் சரி, விளையாட்டு வீரர்களுக்காகிலும் சரி, நல்ல அழக இலைகள் மற்றும் மலர்களால் கிரீடத்தை உண்டு பண்ணி, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பின்னால வசனத்துக்கு வர்றேன். இலைகள் மற்றும் மலர்களாலே கிரீடங்களை உண்டு பண்ணி விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, போர் வீரர்களாக இருந்தாலும் சரி, சாதனை படைச்சவங்களுக்கு ரோம பேரரசன் கொடுப்பான். இந்த ஒரு கிரீடத்தை வாங்குறதற்காக இவங்கெல்லாம் அவ்வளவு ஆசைப்படுவாங்க. ஒரே ஒரு முறை ராயன் அல்லது சீசர் அந்த கிரீடத்தை என் தலையில வச்சிட்டான்னா எவ்வளவு நல்லா இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கிரீடத்தை கலட்டாமலே அப்படியே ரோட்ல போவாங்களாம். இந்த கிரீடத்தை வாங்கினவங்களை பார்த்து மற்ற எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்பா, ராஜா கையில இருந்து இந்த அழகான மலர் கிரீடம் அல்லது இலைகளால் உண்டான இந்த கிரீடத்தை அவன் வாங்கியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து பாராட்டுறது உண்டு. ஆண்டவரும் கூட பாருங்க, அவர்களுடைய பின்னணி என்னவோ அதை வச்சே தம்மை வெளிப்படுத்துறார். நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தம்மை
எப்படி எப்படிலாம் காண்பிக்கிறாரோ அதில் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து தான் அந்த 7 சபைகளுக்கும் பேசுவார். நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேதத்தை வாசிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. இவைகளெல்லாம் ஆண்டவர் முன்னால் வச்சுட்டு பேசுகிறார். இவை எல்லாவற்றிற்கு மேலாக இவர்கள் ராயனுக்கு சீசருக்கு ரொம்ப உண்மையா இருந்த பட்டணங்கள். இதில் பெரிய பங்கு யூதர்கள் தான். கவனிக்கணும், இந்த ஸ்மிர்னா பட்டணத்தில் பெரும் பங்கு யூதர்கள். இவர்கள் அந்த பட்டணத்திலே ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த ரோம பேரரசனுடைய சிலைக்கு அவ்வப்போது தூபம் காட்டினார்கள். கண்டிப்பாக காட்டி ஆகணும். இதெல்லாம் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்றீங்கன்னா, நாம எப்படிப்பட்ட நல்ல காலத்தில் வாழ்றோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ராயனுக்கு தூபம் காட்டாத யாரா இருந்தாலும் அன்னைக்கு ரொம்ப கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். ராயனே கடவுள், சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று ஒரு சிறு கூட்டம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கூட்டம், தங்களுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்த ஒரு கூட்டம் தனித்து வாசம் பண்ணிச்சு பாருங்க. இதனால தான் அவர்கள் அதிகமாக நெருக்கப்பட்டார்கள். ஒருத்தன் கிறிஸ்தவன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நிறைய முறை அது மாதிரி நடந்துச்சு. சபைகள் கொள்ளையிட்டப்பட்ட பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, இந்த மாதிரி என் வீட்டு பெண்ணை பண்ணிட்டான், என் வீட்டில் பொருளெல்லாம் இடிச்சிட்டான், திருடிட்டான், என் பிள்ளைய கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் போலீஸ்காரங்க கூட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்லை. மணிப்பூரில் அதே மாதிரி நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சென்னையில் இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிக்கலை. வராது நீங்கள் நானும் சொல்லவே முடியாது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கவே முடியலங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்த தந்திருக்கிறார். பைபிளை தூக்கிட்டு தைரியமாக நடக்கலாம். காருக்கு பின்னால இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஒருத்தனு கல்லெடுத்து அடிய போறதில்லை. எத்தனை சுதந்திரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நேற்று கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் மகிமையாக இருந்துச்சு. எத்தனை பேர் வீட்டில் நேரத்தை போக்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வீட்டில் பொழுது போக்குனீங்கன்னு தெரியாது. வாய்ப்புகள் பாருங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதே ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி தேவன் நமக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். தேவன் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, தேவன் இத்தனை திறந்த வாசலையும் சுதந்திரத்தையும் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கும் பொழுது எத்தனை முறை நம்ம ஆராதனை அசட்டை பண்ணுறோம் தெரியுமா? எத்தனை முறை ஆராதனையை நம்ம துச்சமாக நினச்சோம் தெரியுமா? ஸ்மிர்னா பட்டணத்தில் அன்றைக்கு அவர்களை பார்த்த உடனே இவெல்லாம் நாத்திகவாதின்னு சொன்னாங்க. ஏன் நாத்திகவாதின்னு சொன்னாங்கன்னா, இவன் ராஜாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், வீட்லையும் எந்த பொருளையும் எந்த படத்தையும் எந்த சிலையும் வச்சுக்கிறது இல்லை, அதனால இவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை தூஷித்தாங்க. கிறிஸ்தவரை தூஷித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையாடினார்கள். அவர்களை இவன் கலாச்சார சீர்கேடுக்கு வித்திடுறவன். ஏன்னா இவங்கெல்லாம் போறாங்க, எல்லாம் பிரதர் சிஸ்டர்னு எல்லாம் ஒன்னா உட்காந்து ஃபெல்லோஷிப் அனுபவிக்கிறாங்க. அவர்கள் திருவிருந்தில் பங்கு பெறதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் நர மாம்ச பட்சினிகள், கனிபல்ஸ்ன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் மாம்சத்தை தின்றவங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை எள்ளி நகையாடினார்கள். இத்தனை பாடுகளினூடாக சிமிர்னா பட்டணம் இருந்த அந்த பட்டணத்தில் இருந்த அந்த சபையினர், சபை மக்கள் இவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலும் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? சின்ன பாடு, ஒரு மழை வந்துச்சுன்னா, ஐயோ பிரதர் காலை வச்சுன்னா சளி பிடிச்சிரும் பிரதர். மற்றதுக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா போவோம். ஆனால் சபைக்கு வரும்பொழுது நான் சொல்கிறத நினச்சி யாரும் துக்கப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நீங்கள் ஸ்மிர்னா பட்டணத்தை குறித்து தியானித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு மனக்கண்களை திறக்கட்டும். ஒரு மழை வந்துடுச்சு பிரதர், சளி பிடிச்சிக்குமே. ஆனால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது பாருங்கள், ஒரு ரெயின் கோட்டை மாட்டி 8 மணிக்கு ஸ்கூலு, 7 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா கழும்பு நாய பேய எல்லாம் பேசி அடித்து தீத்து கொண்டு போய் உள்ள அழுதா கூட மிதிச்சு உள்ள போ. சர்ச்சுக்கு மட்டும் ஐயோ பாவம் பிள்ளை என்ன பண்ணும், இது ஸ்கூலுக்கு நம்ம சொல்லலையே. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஸ்மிர்னா பட்டணத்தை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. அன்றைக்கு விசுவாசிகள் யார் இயேசுனுடைய வாயினால் அப்ரிசியேஷன் வாங்கினாங்க தெரியுமா? எல்லா உபத்திரவத்தையும் அவர்கள் கடந்து வந்தவர்கள். எல்லா உபத்திரவத்திலும்
தங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, தங்களை மீட்ட இரட்சகர் தங்களை ஆளும்படி அவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டவர்கள். இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்றேனே, என்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிறோமோ அன்னைக்கு தான் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி அறிக்கையிடுறதுக்கு நமக்கு அருகதை உண்டு. இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன வாயினால் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்ற, எல்லா விதத்திலும் என்னை அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுவார். பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுவார். சரி, இந்த நம்முடைய ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு தம்மை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படிதான் அறிமுகப்படுத்துறார். அப்படி எடுங்க பார்ப்போம், 2வது அதிகாரம். ஏன்னா இந்த பட்டணம் ஏற்கனவே ஒரு முறை அழிக்கப்பட்டு மறுபடியும் அது ரீபில்டு பண்ணப்பட்ட ஒரு பட்டணம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து இருந்து பிழைத்த ஒரு மாணவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் எல்லா சுச்சுவேஷனுக்கும் தம் அப்படியே உள்ள கொண்டு வந்து மிங்கிள் பண்ணிடுறார். அப்படியே உள்ள கொண்டு வந்து தம்மை இணைச்சிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையோடு அவர் இணைஞ்சிருக்கிறவர். இப்ப சொல்லும் பொழுது இந்த சபைக்கு சொல்றார், கவனிங்களேன், 9வது வசனம். மறுபடியும் சொல்ற, உங்களுக்கு வசனங்களை மட்டும் நான் ஒப்பிட்டு காட்டுவேன், நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடணும். நீங்களாவே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடணும். இன்னைக்கு நான் எதை முக்கியப்படுத்துகிறேன், எதை பிரதானமா பார்க்கிறேன், தேவன் எதை விரும்புகிறார்ன்றதை இன்னைக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும். இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது 9வது வசனத்துல, உன்னுடைய கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் போதும் போதும் போதும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தரித்திரம். இந்த தரித்திரன்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த சாதாரண புவர்ன்றது கிடையாது, அல்லது பாவர்ட்டின்றது கிடையாது. இந்த தரித்திரன்ற வார்த்தைக்கு உபயோகப்பட்டிருக்கிற வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அந்த 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருக்கையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால், இப்ப பொருள்ல பரிபூர்ணம் இல்லை, சந்தோஷம் பரிபூர்ணமா இருக்குது. பவுல் யூஸ் பண்ற வார்த்தை கவனிங்க, கொடிய தரித்திரம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். கவனிக்கணும், கொடிய தரித்திரம். வாசிங்க பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் தரித்திரம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வையில் ரொம்ப ரிச்சா இருக்கிற. சிமிர்னா சபையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்பா, இதை விட பணக்கார சபை இருக்கவே முடியாது. ஆனால் உலகத்தின் பார்வையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அது உலகத்தின் பார்வையில் எப்படி இருந்துச்சு? கொடிய தரித்திரம். அப்படி சொல்லுங்க, கொடிய தரித்திரம். இதை யாரும் விரும்புறதே இல்லை, நான் விரும்ப மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நான் தப்பா பிரசங்கம் பண்ணல, நான் என்ன கோணத்தில் பிரசங்கம் பண்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப லவோதிக்கான்னு ஒரு சபையை கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு. இந்த லவோதிக்கா சபை இப்போ இருக்கிற சபைகளுக்கு அடையாளமா இருக்குது. இந்த லவோதிக்கா சபையை ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? சிமிர்னா சபையை சொல்லும் பொழுது, நீ என் பார்வையில ரொம்ப ரிச்சா இருக்கிற, ஆனா கொடிய தரித்திரத்தில் இருக்கிற சபையா இருக்கிற. அப்படி லவோதிக்கா சபை எப்படி தெரியுமா சொல்றாரு? 3வது அதிகாரம் 17வது வசனத்தை ரொம்ப தெளிவா கவனிங்க. ரெவலேஷன் 3:17, 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனு. இந்த லவோதிக்கா சர்ச் ரொம்ப ரிச்சான சர்ச், பணம் கொளிக்கிற சபை. அப்படி பட்டணமும் பணம் கொளிக்கிற பட்டணம். இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. உலகம் வந்து பார்க்கும் பொழுது, எப்பா சூப்பர் சர்ச்சுப்பா, எங்க நின்று கேட்டாலும் லவோதிக்கா சர்ச்சுக்கு எங்க போனோம், அப்படி போங்க, அது ரொம்ப லேண்ட் மார்க். அது அப்பா பாஸ்டரா சும்மா சூப்பரா இருப்பார், விசுவாசிங்களா எல்லாம் ரிச், தேவன் அவர்களை ஏராளமாய் தாராளமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்படி சொல்லப்படுகிற ஒரு சபையை இயேசு இப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும். என்ன அநியாயமா இருக்குது? அங்க ஒண்ணு அன்னாடங்காட்சியா இருக்குது, அதை பார்த்து சொல்றாரு நீ ஐஸ்வர்யம் உள்ளவன்றாரு. இங்க ஒண்ணு பணத்திலேயே பொருள், அதை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? தரித்திரனும் குருடனும் நீ நிர்வாணமாய் இருக்கிறத நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும்
திரவிய என்கிட்ட பொருள் ஏராளமாக இருக்குன்னு சொல்லியும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் போதும் மீதி நீங்கள் வாசிச்சிங்க, அதான் போய் வாசிப்பீங்களே இன்னைக்கு. இப்போ ஒரு கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக மாற்றணும் என்னோட ஜெபம் அது. ஆனால் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றது ரொம்ப முக்கியம். பிரதர், நான் இயேசுவை தேடுறேன் பிரதர். எதுக்கு தெரியுமா இயேசுவை தேடுறேன்? நான் ஆலயத்திற்கு வர்றேன். எதற்கு ஆலயத்திற்கு வர்றேன்? நான் ஊழியம் செய்கிறேன். எதற்கு ஊழியம் செய்கிறேன்? நான் ஸ்மிர்னா சபையும் லவோதிக்கேயா சபையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, நான் தேவனை தேடுவது எதற்காக, இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பு எதற்காக, இந்த ப்ரையாரிட்டியை மாத்திரம் கொஞ்சம் செக் பண்ணலன்னா நாம லவோதிக்கேயா சபையை போன்ற பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வசனத்தை மட்டுமே உங்களுக்கு காண்பிச்சிட்டேன், நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஏங்க, என்னுடைய ப்ரையாரிட்டி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் தேவனை நான் பிரியப்படுத்துவேன், எந்த சூழ்நிலையில் நான் அவரை பற்றிக்கொள்வேன் என்கிற எண்ணம் இல்லாமல் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் நான் பேசுவேனே, ஆனால் என் தேவனுடைய பார்வையில் நான் தரித்திரனாய் காணப்படுவேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் குறைவுலாம் ஏராளம் இருக்கத்தான் பிரதர் செய்து, ஆனாலும் என் முழுமையும் அவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அவரை நான் சார்ந்து வாழ்கிறேன். ஆண்டவர் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மாற்றி அமைச்சிருவார்னு வச்சுக்கோங்களேன். அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் ஸ்மிர்னா சபையை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் பார்வையில் நீ அவ்வளோ ரிச்சாக இருக்கிற. அப்போது மனுஷனுடைய கண்ணோட்டமும் தேவனுடைய கண்ணோட்டமும் முற்றிலுமாக மாறுபடுது. இன்னொரு இடத்துல சொல்றாருன்னா ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக எவையெல்லாம் மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இப்போ என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றி அமைக்க வேண்டியிருக்குது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையா எனக்கு கொடுக்கிற நன்மைகளை வைத்து உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் எடை போடாதபடிக்கு நீர் என்ன பார்வையோடு என்னை பார்க்கிறீரோ அதே கண்ணோட்டத்தில் நான் பயணிக்க நீர் எனக்கு உதவி செய்ய. ஐயா, எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அழைய சொல்லுமா? இன்னைக்கு எல்லாரும் வந்துடணும். என் இயேசுவின் மேலே வைத்திருக்கிற அன்பு என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது தணிஞ்சிடவே கூடாது. வேதம் சொல்கிற நேசம் மரணத்தை போல வலியது, திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாதுன்னு மனவாட்டி சொல்றது போல என்னோட வாழ்க்கை அதே மாதிரி மாறுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம சரீரப்பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க முற்படுவதே நான் லவோதிக்கேயா சபையில் இருக்கிறேனா இல்லது ஸ்மிர்னா சபையில் இருக்கிறதான்றதை காட்டிடும். முதலாவது குறிப்பு எழுதிக்கங்க. வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் வருத, ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்? சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் வழியாக போகும்படி சொல்றார். இந்த சூழ்நிலையின் வழியாக போகும்பொழுது நான் என்ன செய்யறது? பிரச்சனை இவ்வளோ இருக்குது ஆண்டவரே, பாடுகள் இவ்வளோ இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயாவது போய் தேவையில்லாததில் மூக்கு கொடுத்துட்டு படுற பாட்டில் நான் சொல்லவே வரல. வேதம் சொல்லுகிறது, வழியே போகையில் தனக்கு அடாத காரியத்தில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமம். நீங்கள் பைக்கில் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு எவனையா பிடிச்சி இழுத்து போட்டு சண்டை போட்டு அவன் 4 அடி அடிச்சுட்டா, பிரதர் நான் கிறிஸ்துவுக்காக பாடம் வைக்கிறேன்னு யாரும் சொல்லவே கூடாது. ஆஃபீஸில் எதனையாவது திருடு எதனால் லஞ்சம் கிஞ்சம் வாங்கிட்டு அங்கே பிடிபட்டு உங்களுக்கு மெமோ கொடுத்தான்னா கிறிஸ்துவுக்காக பாடம் வைக்கிறேன்னு யாரும் சொல்லிடவே கூடாது. நான் சொல்கிற பாடுகள் வேதம் என்ன, கிறிஸ்துவனுடைய நாமத்து நிமித்தம் நற்சாட்சி நிமித்தம் அனுபவிக்கிற பாடு, அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். பேதுரு தான் எழுதுறார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் அப்படின்றார். கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு சாட்சியா இருப்பது நிமித்தம் பாடுபட்டால் இந்த பாடு கண்டிப்பா இருக்கும். சொந்தக்காரங்க பாருங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க, ஆனா என்னைக்கு இயேசுன்னு பேசுறீங்களோ போய் உளுந்துட்டியே. நான் ரட்சிக்கப்பட்டு முதல்ல சொன்ன வீட்டில் நான் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறதுல நான் பட்டம் பாருங்க பாடு. முதல்ல வீட்டுக்கு தெரியாமல் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்கள பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க உளுந்துருமோன்னு பயந்து தண்ணியை திறந்து விட்டேன். அந்த டேங்கு நிரப்புறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அடுத்த முறை வாரம் வீட்டில் நான் மெரினா ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறேன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட நான் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் தம்பி தொட்டி லீக் ஆகுதுன்னு எல்லா தண்ணியும் போயிடுச்சு. நான் கூட்டிகிட்டு போனேன், அக்காட்ட சொல்லிட்டேன், இந்த பாருங்க நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆண்டவருக்கே பிடிக்கல, என்னை விட்டுருங்க. அடுத்து 4 வாரம் தள்ளி போட்டு அதுக்கு பிறகு போய் நான் ஞானஸ்நானம் எடுத்து, இன்றைக்கே நிறைய பேர் பாருங்கள் 1 வாரம் போஸ்ட்போன் ஆனதுக்கு முடிவுக்கு வந்திருப்பாங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆண்டவருக்கே பிடிக்கல, எதுக்கு போய் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நானே உங்களுக்கு முன்னால் அந்த பாதையில் போயிருக்கிறேன், உங்களுக்கு நல்ல அடிச்சோடுகளை வைத்துட்டு போயிருக்கிறேன்றதுக்காக இதை சொல்கிறேன்.
கவனிங்க, இந்த பாதையில கர்த்தர் என்னை கொண்டு போறாரு, இந்த பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன், நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்றது? பிரதர், கேள்வி நிறைய இருக்கு. நான் இயேசுவின் நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் நெருக்கப்படுறேன். யோசிச்சு பாருங்க, நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டு வந்து வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு அப்படி மெதுவாக பேசிட்டு, சார் இயேசு இவ்வளோ நல்லவரும் பேசுகிறேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைசியில் என்னுடைய 2வது அக்காட்ட சொன்னேன், நான் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அட பாவி, எதுக்கு போய் அதில் விழுந்த? நான் சொன்னேன், இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெடியாகவே நிற்கிறேன், என்னை விட்டுரு. அதுக்கு பிறகு நம்மளை பார்க்கும் பொழுதே பாருங்க, என்னவோ அப்பா இந்த ஜந்து போகிற மாதிரி பார்த்தாங்க பாருங்க. எல்லாம் வரும் வீட்டில் அப்படியே கல்யாணத்துக்கு, ஏன்னா நம்ம பொட்டெலாம் எடுத்துருவோம், பூலாம் எடுத்துருவோம். அப்படி போகும்பொழுது இதை போய் முன்னால் நிறுத்திருக்கிறிய, இது கிறிஸ்துவனுத்தம் வர்ற பாடு, இது கிறிஸ்துவனுத்தம் வர்ற பாடு. நான் சொல்லும், அங்கே இருந்த ஒன்று பார்த்துட்டு அதெல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு அதுங்க எங்கேயோ போய் விழுந்துடுச்சு. கிறிஸ்துவனுத்தம் வர்ற பாடு இது. நீங்கள் சந்தோஷமாக நினைக்கணுமே தவிர அங்கே வந்து மாத்திரம் ஒதுக்கி வச்சுட்டா. உங்களுக்கு தான் பதில் எழுதுறாரு பாருங்க. பேதுரு எடுங்க பார்ப்போம். 1 பேதுரு 12வது வசனம். இது பேதுரு பாடுகளில் போன விசுவாசிகளுக்கு தான் இந்த நிருபத்தையும் எழுதுறாரு. வேணா இந்த 5 ஒரு 3 சேர்த்து 8 சேர்த்தே வாசிச்சிருக்கேன் நைட்டில். 1 பேதுரு 2 பேதுரு, அது ஒரு 3 அதிகாரம், 4:12 அதுல இருந்து வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்பா, எனக்கு மட்டும்தான் பிரதர் பாடு, இந்த பாடு. பேதுரு சொல்றார், உனக்கு மட்டும் இல்லை, இயேசு மேலே விசுவாசம் இருக்கிற நிறைய பேர் உனக்கு முன்னால் அப்படியே பார்த்துட்டே போயிருக்கிறாங்க. போ. அதனால தான் நான் வந்து தாவீதும் சரி யோசுவாவும் சரி, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் போன பாதை இது, விசுவாசிங்கெல்லாம் போன பாதை. வாசிங்க இப்போ. நீங்கள் உங்கள் நடுவே பற்றி எரிகிற இந்த பாடுகள் என்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் பொழுது பாருங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்து எல்லாம் யார் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சுதோ அவங்க முன்னாலே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுங்க. இவன் எப்படிப்பா? அதை தான் பேதுரு எழுதுறார். வச்சுங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? ஏங்க, இயேசுவே எனக்கு முன்பதாக நல்ல அடிச்சோடுகளை வைத்துட்டு போயிருக்கிறார். அவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே என்னை பகைத்ததுன்னு அறிங்க. ஏங்க, நான் உலகத்தினாலே பகைக்கப்பட்ட இயேசுவை பின்தொடர்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த உலகம் என்ன 100% பகைக்கணும். இந்த உலகம் என்ன பகைக்கலன்னா நல்ல விசுவாசியே கிடையாது. ஆபீஸ்ல ஆயுத பூஜை நடக்குது, பொரி சுண்டல் வாங்குறதுக்கு பாருங்க 4 கிறிஸ்தவன் பக்கத்தில் நிற்பான். நம்ம மாத்திரம் சொல்லுவோம், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அது சொல்லுவோம், அவன் தான் கிறிஸ்தவன், அவன் வந்து நிற்கல. மேலே ஆஃபீஸர் பார்ப்பாரு, உனக்கா நான் ப்ரமோஷன் போடுறேன், லைட்டாக பேப்பரை தள்ளி வச்சுட்டார்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவன் தான் அனுபவிக்கிற பாடு. இல்லையா? வாசிங்க பார்ப்போம். 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் யார் யாரெல்லாம் குடும்பத்தினால ஒதுக்கி வைக்கப்படுறீங்களா? வாசிங்க இத. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். அடுத்த வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, ஆமா அந்நிய காரியங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டில் சண்டையை போட்டுட்டு அதனால முடிய பிடிச்சிக்கிட்டா நான் கிறிஸ்தவனாக இருப்பேன் பாடுபடுறேன்னு சொல்லவே கூடாது. அப்படிதான் போடுறாரு. அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். சொல்லுவோமா? 19வது வசனத்தை பாருங்க. 17-18 வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நியாய தீர்ப்பு
தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. இது ரொம்ப பயங்கரம். முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? பேதுரு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவன்ட்டு இருந்தால் நியாய தீர்ப்பு தொடங்குது. நாமளே சில அடி வாங்கினா நம்மளை கிண்டல் பண்ண நிலைமை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாரு. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? 19 வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். ஆமா, எனக்கு அவன் டார்ச்சர் பண்றதுனால நான் திரும்ப டார்ச்சர் பண்ணானா நான் நல்லவங்களே கிடையாது பாருங்க. சில பேர் அப்படிதான் செய்யறது. ஆஃபீஸில் பண்ணுறியா, உன்னை நான் பண்ணுறேன் பாரு, டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வச்சு வாங்கிறேன்னா இல்லையா பாரு. நானும் பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸும் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க, ரிசப்ஷனிஸ்டா. சேர்மன்ட்ட நல்லா போட்டு வாங்குன்னு வாங்கி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்க. உள்ளதை போட்டு கொடுத்தா பரவாயில்ல, இந்த அம்மா சேர்த்து எல்லா அப்ரிசியேஷன் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஒழுங்காக போயிட்டு வந்துருந்தேன். எங்கள் 2 பேரையும் தூக்கிட்டு போய் நீங்கள் 2 பேரும் ஸ்டூடியோக்கு போங்கன்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டாங்க. அந்த ஸ்டூடியோவில் என்ன திரும்ப வேலை, டப்பிங் பேச வர்றவன் எத்தனை மணிக்கு வெளியே டீ குடிக்க போனான், எத்தனை மணிக்கு உள்ளே வந்தான், எத்தனை மணிக்கு தும்முனா, எத்தனை மணிக்கு கொட்டாய் விட்டான்னு எழுதுகிற வேலை. 3 மாதங்க உட்காந்து அழலாம் இல்லை. ரொம்ப வசதியாக போச்சு. கையில் பைபிள் எடு, இன்னைக்கு இத்தனை புத்தகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, சேர்மன் கேட்டார் பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ்ட, அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி, அவள் எப்படிப்பட்டவோ அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. சொன்னார், இது வெரி குட் லேடி சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தார். எனக்கு 2 பேர் டார்ச்சர் கொடுத்தாங்க பாருங்க, அவ்வளோ டார்ச்சர். கடைசியில் ஒரு நேரம் வந்துச்சு, அந்த சேர்மன் என்ன கூப்பிட்டு கேட்குறாரு, இவன் அனுப்புனானா அப்படின்னு கேட்டார். ஒரு ஃபைலை இவன் அனுப்புனானா? நான் ஆமான்னு சொன்னால் இவன் கதை கந்தல், இல்லைன்னு சொன்னால் இவன் கதை கந்தல். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கோர்ட்டில் பால் எப்படி அனுப்புகிறாரு பாருங்க. ஆமான்னு சொன்னால் இப்போ எனக்கு ரொம்ப சூப்பர் சான்ஸு. இப்போ 2 பேரும் சேர்த்து எப்படி போடுறதுன்னு மனசு யோசிக்குது. ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கணும். சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் வாண்ட் பிஸியாக இருக்கிறேயா, ஐ எம் பிஸி வித் யுவர் ஒர்க்கு. ஐ அப்ரிஷியேட் யூ, யூ கேன் கோ. அவன் 2 பேரும் போயிட்டானுங்க. அது வேற. தேவன் செய்கிறது தேவன் செய்வார். பழி வாங்குதல் எனக்குரியது. ஆமென். வசனத்தை வாசிங்க, நான் இதுக்காகலாம் சொல்லலை. 19 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். கிரட்சிங்க வச்சுக்கிட்டு இல்லை, என் மாமியார் பண்ணா அவ்வளோதான் முடிச்சிடுறேன், என் மருமகள் பண்ணா ஒரு டைம் கிடைக்கும் நான் மாட்டிறேனா இல்லையா பார், அது இல்லை. வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவர்களாய் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. இந்த சோதனை நடுவில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை அனுபவிக்க தான் செய்கிறார். அது ஆஃபீஸாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஆஃபீஸில் அழுது புலம்பிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று வாசிக்கலாமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, நான் அதைத்தானே விரும்புறதே இல்லை. பொறுமையா? கிலோ என்ன விலை பிரதர்? ஆண்டவர் எதுக்கு தெரியுமா இவ்வளோமெல்லாம் சைடில் போட்டு நம்மளை போட்டு வருன்னு வருகிறதுக்கு ஆட்கள் அனுப்புகிறாரு. என் மகனே, என் மகளே, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பொறுமையை எதிர்பார்க்குறேன். இந்த பொறுமை நாம் கற்றுக்கொள்ளுகிற வரையிலும் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். வாசிக்கலாமா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறதே கிடையாது சகோதரிங்களாம், நல்லா வாசிக்கணும். இதை நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அடுத்த வசனத்தை வாசிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தை தப்பா புரிஞ்சிருக்கிறோம்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன், உடனே நம்ம பரிச்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த வசனத்தை சொல்லுவோம். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாரமாக இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீர் ஆண்டவரே. பரீட்சைக்கு போய் இந்த வசனத்தை சொல்லுவோம். ஆனால் யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றாரு?
இந்த பொறுமையை கேட்காம இருக்கிறிய புத்தி, இது ஞான குறைவு. இந்த ஞானத்தை நீ அவர்கிட்ட கேளு. பிரதர், வசனத்தை துண்டா உருவிட்டுலாம் பேசக்கூடாது. மேல அவர் பேசுறாரு, உன்னுடைய பொறுமை பூரணமாய் கிரியை செய்ய கடவுது. நீ ஒன்னுலையும் குறைவில்லாம வாழணும், நீ நற்குணத்திலையும் குறைவில்லாம வாழணும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் குறைவில்லாதவனா வாழணும். அதற்கு தேவை பொறுமை. இதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை சூழலையும் உன் வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டே இருக்கிறாரு. உன்னுடைய பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்லிட்டு, இந்த புத்தி இல்லாதவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். இப்போ போய், ஆண்டவரே, நான் பரீட்சையில் நிறைய மார்க் எடுக்கணும், அல்லது ஆஃபீஸில் எழுதுகிற பரீட்சையில் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு கேட்போமா, இல்லைனா எனக்கு பொறுமையை தர்றதுக்கு புத்தியை தார ஆண்டவரேன்னு கேட்போமா? சொல்லுங்க பார்ப்போம். என் வசனம் தாங்க அர்த்தம். துண்டெல்லாம் பேசலை யாக்கோபு. இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிடலாம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 6-7 வசனங்கள். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கல விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எல்லாரும் கரங்க ஒருத்தர் அழில சொல்லுவோமா? இதெல்லாம் பேசினா பாருங்க, இதெல்லாம் பழைய அகராதி பிரதர். பைபிளை பழைய அகராதின்னு தூக்கி தூர போட்டுடலாமா சொல்லுங்க. எங்க தேவன் என் வாழ்க்கையில் சில நேரம் இப்படிப்பட்ட பாடுகள், மறுபடியும் சொல்றேன், வியாதியா இருந்தால் அதை நம்ம எதிர்த்து நிற்கணும், வறுமையா இருந்தால் நான் எதிர்த்து நிற்கணும். ஆண்டவர் நாம் ஐஸ்வர்யனாகும்படி தரித்திரர் ஆனாரேன்னு போட்டிருக்குது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானோம். இங்கே அவர் பேசுகிற நெருக்கம் அதை பற்றி பேசலை. நான் கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், நான் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், எனக்குள்ளாக பொறுமையை உண்டாக்கும்படி அவர் தொடங்கின அந்த கிரியை. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அதான் எழுதுறார், உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கேன்னு சொல்றாரு. எங்களிலும் என்னிலையும் ஒரு நல்ல கிரியை தேவன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை கடைசி வரையிலும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நான் அதற்கு விட்டு கொடுப்பது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம். இல்லை சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான் அப்படி சொன்னான் பாருங்க. யோசேப்பு ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்லாம் வந்தாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 50 verse 20, எல்லாரும் வந்து நின்னாங்க. அவன் சொன்னான், இவ்வளவு தீமைகள் எனக்கு நடந்தது, நீங்க எல்லாம் என்ன மறுதளிச்சீங்க, நீங்க எல்லாம் எனக்கு குழி வெட்டினீங்க, என்னெல்லாம் வித்து போட்டீங்க அடிமையாக. இப்ப கடைசி அவன் ஒன்னே சொன்னான். என்ன சொன்னா? அந்த வசனத்தை வாசிங்க. 50-20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி, அது ரொம்ப முக்கியம், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு அலையில சொல்லுவோமா? நீங்க கிறிஸ்துவின் நாள் உடனே இயேசு வெளிப்படும் பொழுது மாத்திரம் நினைக்காதீங்க. தேவன் முன்குறித்த ஒரு நாள் உண்டு. உங்களை எவரெவரெல்லாம் ஒடுக்கினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, தேவன் குறித்த ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே மகிமையையும் புகழ்ச்சியையும் கனத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கண்டிப்பாக காண்பிக்கத்தான் செய்வார். சொல்லுவோமா? அப்படி வாங்க. 2:10 வெளிப்படுத்தின விசேஷம் சிமிர்னா சபைக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை தியானிப்போம். ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. 10வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். டக்கு நடிச்சார். நாம தான் சொல்றது, எவ்வளவு நாளைக்கு பிரதர் தெரியலையே பிரதர். ஆண்டவர் சொல்லிட்டார், இங்க பார், உபத்திரவம் உண்டு, ஆனா நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், 10 நாள் தான். ஒரு அழில சொல்லுவோமா? ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது, உலகத்தில் கடைசி நாட்களில் நடக்க போகிற பிரச்சனைகள் பாடுகள்லாம் குறித்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு 24:22, மேத்யூ சாப்டர் 24 verse 22 அவர் சொன்னாரு, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பி போவதில்லை,
தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நல்ல கவனிங்க, உபத்திரம் வருது பூமியில, ஆண்டவர் சொல்றாரு நான் அந்த நாளை குறைக்கிறேன். கொஞ்சம் 4 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட எல்லாரும் மறுதளிச்சிருவான். அவன் மறுதளிக்காதபடிக்கு நான் அந்த நாட்களை குறைக்கிறேன். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரதர், என் லைஃப்ல எத்தனை நாள் பிரதர் உபத்திரவம், எத்தனை நாள் பிரதர் நிந்தையை அனுபவிக்கணும், எத்தனை நாள் பிரதர் இதே விதமான நெருக்கமான சூழ்நிலையில போகணும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், உனக்கு தான் எல்லை இல்லாமல் நீ போயிட்டு இருக்கதா நினைப்ப. நான் ஒரு நாளை குறிச்சிருக்கிறேன், 10 நாள். ஒரு சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்றவர். நம்முடைய போராட்டங்களுக்கெல்லாம், நம்முடைய எல்லா பாடுகளுக்கும் ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்றாரு. நீங்கள் நான் நினைப்போம், எவ்வளவு நாள் ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியா ராஜா கூட ஏசாயா 37வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா எருசலேமை சுற்றிலும் அவ்வளவு சனகரிப்பு வந்து அவ்வளவு இராணுவத்தை குவிச்சிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனும் வியாதிப்பட்டான், கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. ஆனாலும் இழந்த பட்டணங்களை எல்லாம் நினைச்சு எசேக்கியா ராஜா அழுது புலம்பி போயிடுவான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டணத்தை முற்றுகை போட்டார்கள். அசீரியர்கள் பட்டணத்தை முற்றுகை போட்டான். எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறேன். இது எப்படி ஆண்டவரை தீரும்? வேதம் சொல்லுகிறது, ஒரே நாள் ராத்திரி ஒரு தூதன் அனுப்பினார், 185,000 பேரையும் சங்கரிச்சு போட்டான். பிரதர், நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் ஏற்கனவே முடிவு கட்டும்படி அவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. தேவன் ஒரு நாளும் நீ அப்படி போய்கிட்டே இரு, என்னைக்கு ஆகிலும் உன் வாழ்க்கையில் விடிவு காலம் வரும்னு சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்லிட்டார், சாயங்காலத்தில் அழுக தங்கும், ஆனா ஒன்ன மாத்திரம் இருந்துச்சு, விடியற் காலத்தில் உனக்கு களிப்பு உண்டாகும். நான் இன்னைக்கு சாயங்கால பொழுதுல போறது போலவே போறேன், ஆனா எனக்கு நல்லது உண்டு. என்னைக்கு விடியும்லாம் நினைக்க போறது இல்லை. ராத்திரி படுக்க போறோம், இன்னைக்கு ராத்திரி 10 மணி, நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்ன எழுப்பு, நாங்க போறோம் 5 மணிக்கு எழுப்பு. எனக்கு நல்லா தெரியும் விடிவு உண்டு. இன்னைக்கு ராத்திரி 10 மணினா 7 மணி நேரத்துல எனக்கு மறுபடியும் ஒரு விடிவு உண்டு. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ அழுக தங்குதில்ல, உனக்கு விடியற் காலம் ஒன்று உண்டு, அதுல உனக்கு வெளிச்சம் உண்டு, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். விடியற் கால வெளிச்சத்தை போல உன்னுடைய வாழ்வு திரும்பவும் மலரும். இங்க சிமிர்னா சபைக்கு கர்த்தரா தான் சொன்னாரு, நீ நெருக்கப்படுற, உனக்கு பாடுகள் இருக்கு, ரத்த சாட்சியா மறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் தெரிந்து கொள், உனக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றேன், 10 நாள் அவன் உங்களை கால் போடுவான். அதுக்கு பிறகு அவனுடைய ஆளுகை உன்னுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இதை ஏன் ஆண்டவர் எப்போ அந்த 10 நாள் கூட என் வாழ்க்கையில் அனுமதிச்சு? கர்த்தர் சொல்லுவாரு, அதுல எனக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை இன்றைக்கு அல்ல, 2000 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற விசுவாசிகளுக்கு உன்னை நான் சாட்சியா மாற்றணும், அவர்களுக்கு உன்னை நான் முன்மாதிரியா வைக்கணும். அன்றைக்கு சிமிர்னா சபைக்கு தேவன் அதை சொன்னபடினாலே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி நம்ம சிமிர்னா சபை தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் விசுவாசத்திலே நற்சாட்சிகளாக இருக்கும்படி, முன்மாதிரிகளாக விளங்கும்படி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த பாதையினூடாக நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், தேவன் என்னுடைய பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் என்றைக்கு அல்ல, அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் என்னை அந்த இக்கட்டிலிருந்து, இன்னொருத்தர் சொல்றதா, சரியான நேரத்தில் அவர் தம்முடைய கரத்தை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிப்பார். எல்லாரும் ஒரு அழில சொல்லுவோமா? ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி பாடுகள்லாம் எனக்கு இல்லையே, இந்த மாதிரி எனக்கு பாடுகள் இல்லையே, இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு குறிப்பை நடுவில் சொல்லிட்டு கடைசி குறிப்பை நம்ம பார்த்துடலாம். நான் நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானித்தோம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் நேற்று சொன்னேன், நான் இன்னைக்கு அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே இப்படிப்பட்ட உபத்திரம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லலை, சென்னையில் நம்ம நினச்ச நேரத்தெல்லாம் வர்றோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இதே இந்தியாவில், இதே தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் தேவ பிள்ளைகள் பாட அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்களே. நான் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? வாசல் அந்த வசனத்தை 2 தெசலோனிக்கேயர், கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வந்து முடிச்சிடலாம். 2 தெசலோனிக்கேயர். இன்னைக்கு எத்தனை பேர் இதற்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன்ல, இந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மிஸ்கோட்டட் வேர்ஸ் நிறைய உண்டு பைபிளில். எல்லாரும் எடுங்க, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு இதை எழுதுறார்.
இந்த தெசலோனிக்கே பட்டணம் ரொம்ப அற்புதமான ஒரு விசுவாச சபை. தெசலோனிக்கே இருந்த இந்த சபை ரொம்ப அற்புதமான சபை. இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து ஒன்றுமே குறை சொல்லவே முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 17:11 நீங்கள் வாசிங்கன்னா, பெரோயா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன். அவர்கள் தெசலோனிக்கே சபையில் இருந்தவர்களை போல் இல்லாமல் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா தெசலோனிக்கே சபை சரியில்லாத சபைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கிலும், அவன் 99 மார்க் வாங்கினான்னா, ஆமா இவன் 100 மார்க் வாங்கினா, அதான் அர்த்தம். இவர்கள் நன்கு தேறின சபை. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, இயேசுனுடைய வருகைக்கு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா இருந்த சர்ச். அப்படிதான் பவுல் எழுதுறார். நீங்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு எழுதுறாரு. 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரங்களிலுமே இயேசுனுடைய வருகை குறித்து போட்டிருக்கு. இயேசுனுடைய வருகைக்கு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா இருந்த சர்ச். இந்த சபையினருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. இந்த சபை ரொம்ப உபத்திரம் அனுபவிச்ச சபைலாம் கிடையாது. தெசலோனிக்கையில் இருந்த சபை உபத்திரம் அனுபவிச்ச சபைலாம் கிடையாது. இப்போ இந்த சபைக்கு ஃபைனலாக 2வது நிருபத்தை எழுதிட்டு அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இன்னைக்கு அது ஒரு சவாலாக வச்சுப்போம். நான் சிமிர்னா சபைக்கு ரொம்ப ரிலேட்டடாக தான் இதை பேசுகிறேன். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. எல்லாரும் எடுங்க 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். போதும். இப்ப பவுல் தெசலோனிக்கே சபை, அந்த சபைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல விடுதலையா வசனத்தை கேட்குற, உனக்கு உபத்திரம் இல்லாமல் நல்ல ஆராதனை அனுபவிக்கிற, நீ நல்ல சபைக்கு வர்றதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதற்கு எந்த இடையூறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால காலரை தூக்கி விட்டுக்காத. உன்னிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எங்கேயோ நெருக்கப்படுது பாருங்க, அந்த இடத்துலையும் பரம்பி பலன் செய்யும்படி நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது கட்டளை பிரதர், மறுபடியும் சொல்கிறேன். இது ஆவியானவர் சபைக்கு கொடுக்குற கட்டளை, உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற கட்டளை. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழும்பி, ஆண்டவரே நார்த் இந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள்லாம் ஆசீர்வதிங்க, ஜனங்க தடையில்லாமல் ஆராதனைக்கு வந்து உண்மை ஆராதிக்க செய்யுங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். சிஸ்டர் அண்ணாலி பேபி தான் காலையில் ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதியும், சீனாவை ஆசீர்வதி, எல்லா நாட்டையும் சொல்கிறாங்க. நாம் உள்ளே வரும்பொழுது அட்லீஸ்ட் என்னையாவது ஆசீர்வதியும் சொல்லிட்டு வந்தோமான்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்து கடற்கடன் போட்டு கிளம்பு. உள்ளே வர்ற வரைக்கும் நம்முடைய துதிப்பாடல் வேற பாடலாக இருக்கும், துதிப்பாடல் மிதிப்பாடலாக இருக்கும். உள்ளே வரும் பொழுது தான் கர்த்தர் நல்லவர் துதியுங்கள். சிரிக்கிறதுக்காகலாம் சொல்லலை. போல் சொல்கிறாரு, நீ எவ்வளவு ஃப்ரீடம் அனுபவிக்கிற தெரியுமா, உன் எத்தனை வார்த்தையை கேட்கற தெரியுமா, உனக்கு எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிறீங்க தெரியுமா. இந்த ப்ரிவிலேஜ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்படி நீ வேண்டிக் கொள்ளுங்கள். நான் சமீபத்தில் வாசிச்சுட்டு இருந்தேன், ஆப்பிரிக்காவில் 4-1 அல்லது 5-2 கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. கவனிங்க, 4 பேரில் ஒரு கிறிஸ்தவன் அல்லது 5 பேருக்கு 2 கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இரத்த சாட்சியாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆசியா ரீஜனில், நான் தான் இந்தியா, சீனா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, அரபு நாடுகள்லாம் கூட எடுத்துக்கங்க, 5ல் ஒரு நபர் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுறோம் பாடுறோம் பாருங்க, இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு, இதை கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக 5 பேரில் ஒருத்தன் செத்துட்டு இருக்கிறான் ஒரு வருஷத்துக்கு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் உலகம் முழுவதிலும் 1,65,000 பேர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள்.
1,65,000 பேர். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ தானே நினச்சிட்டு இருக்கிறோம்ல, ரொம்ப சாதாரண நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாலிப பிள்ளை கவனி, உன் வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை உன் இஷ்டம் போல செலவழிக்கிறதுக்கு இல்லை. இதே வாலிபர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு வருடமும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி பறைசாற்றி தங்களுடைய ஜீவனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க தெரியுமா? தேவனுக்கு முன்னால் நீங்கள் நானும் போய் எப்படி தெரியுமா நிற்போம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் எழுதுறார் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு. கவனிங்க, நான் உபத்திரம் பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், எங்கெங்க உபத்திரவம்? நமக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யணும்? 2வது வசனத்தை வாசிங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று, உனக்கு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருக்கு, ஆனால் நான் விடுவிக்கப்படணும். அங்கே போய் ஊழியம் செய்கிற மிஷினரி துன்மார்க்கன் கையில் எந்த நேரத்தில் மாட்டிக்கலாங்க. அவர் சொல்றாரு, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இது மற்ற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் இல்லையே. கவனிக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறவங்களாம் ஒரு அலையில சொல்லிருங்க பார்ப்போம். எங்க விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் இல்லையே, அப்ப யார் விசுவாசி? அவர் சொல்றாரு, நீங்கள் வசனத்தை அனுபவிக்கிறது போல, நீங்கள் ஆவிக்குள்ளான உங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறது போல, அனுபவிக்க முடியாமல் எங்கேயோ ஒருத்தன் தவிக்கிறானே, அவனுக்காக வேண்டுதல் செய்யாதவன் விசுவாசி இல்லை. துன்மார்க்கருடைய கரங்களிலே ஊழியர்களும் மிஷினர்களும் சிக்கி தவிக்காதபடிக்கு வேண்டுதல் ஏறெடுக்காதவன் விசுவாசி அல்ல. அதான் அதனுடைய அர்த்தம். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையேன்னு ஏன் தெரியுமா பவுல் எழுதுறாரு? அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் இல்லையே. நான் வாசிச்சிருக்கும் பொழுது எனக்கு மனசுல அவ்வளவு துக்கம். என்னுடைய ஜெப வாழ்க்கை எங்க ஆண்டவரே இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் நீ ஊழியம் செய்ய போறியான்னு சொல்லிட்டு என்ன அடிக்க போறதில்லை. அடி வாங்குறது அதெல்லாம் கிராம ஊழியங்கள் அதெல்லாம் நடக்கும். அதிகபட்சம் உபத்திரவம் என்ன? நாங்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது கையிலேருந்து டிராக்டை பிடிங்கி கிழிச்சிருக்கிறான். ஒரு இடத்துல நான் அடி வாங்கலை, கூட வந்த 2-3 பேர் 2-3 இடத்துல அடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல என்ன கொஞ்சம் பச்சையாக பேசுவாங்க, கெட்டவார்த்தை போட்டு பேசுவான். கைகாலெலாம் நல்லா தானடா இருக்குது, உடச்சி சம்பளம் கேளாமல் எதுக்கு போய் இந்த மாதிரி பிச்சு எடுத்து சம்பாதிக்கிறேன்னு கேட்டிருக்கிறான். மேக்சிமம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்ன அடித்தான்னா திரும்ப அடி விழுன்னு ஒருவேளை பயந்துருப்பானோ என்னமோ தெரியல. ஒரு மாதிரி ஜீவனை கூட்டு போகும்போது தான் அவங்க கையிலேருந்து ஒருத்தர் டிராக்டை பிடுங்கி மூஞ்சில் வீசி, அதெல்லாம் அது பெரிய உபத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய உபத்திரம்லாம் கிடையாது. எனக்கு கூட வந்த நண்பர் அடிக்கணும் கையை வாங்கும் பொழுது அவர் கையை பிடிச்சிட்டார். இந்த பாரு அடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. அது பெரிய உபத்திரம்லாம் கிடையாது. அது பெரிய உபத்திரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தலையையும் துண்டிக்க கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற விசுவாசிகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. இப்போ அப்படியே அடுத்த வசனத்துக்கு வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இதை ஒன்றை மட்டும் எடுத்து வாக்குத்தத்த வசனமாக பேசணும், நல்லா இருக்காது. பவுல் என்ன கான்டெக்ஸ்டில் அதை பேசிட்டு வர்றாருன்னு பாருங்க. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. 3வது வசனம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இந்த உண்மையுள்ள கர்த்தர் எந்த தீமை நின்று தெரியுமா உங்களை விலக்கி காத்துக் கொள்வார்? நீங்க விசுவாசிகளுக்காக ஜெபம் ஏறெடுக்காம இருக்கிறீங்களா? அது தீமை. எங்க துன்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு நீங்க டெய்லி ஜெபிக்காம இருக்கிறீங்களா? அது தீமை. இந்த தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. இப்ப உங்களுக்கு வசனம் புரியுதா புரியலையா? இந்த தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. அடுத்தது வாசிங்க. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த 1-2 வசனங்கள் பவுல் கொடுக்கிற கட்டளை. நம்பிக்கையாக இருக்கிறோம். 5வது வசனம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும். கண்ணிலே கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? வசனத்தை வச்சுக்கோங்க. இந்த அன்பிற்கு நேராய் நடத்துவாராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் உங்களை நடத்துவாராக. உபத்திரவத்தையே அனுபவிக்காத ஒரு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுக்கிற ஜெபம்
பிரதர் இன்னைக்கு லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துடணும். நீங்கள் நான் நினைக்கிறோம் இயேசு வரப்போறார் எல்லா ஊழியரும் சொல்கிற மாதிரி மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே எல்லாரும் போவோமா இல்லைமான்றதை நீங்களே வசனத்தோட ஒத்து பார்த்துக்கங்க பிரதர். இதெல்லாம் ஆவிக்குரிய நற்குணம். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நான் சொல்லுவேன், தயவு செய்து எவைகளெல்லாம் கட்டளைகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்த்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அதெல்லாம் விரும்புகிறார் பாருங்க. நான் ஏதோ போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அட்டண்டன்ஸ் போடுறேன், அது அல்ல. என்னிடத்தில் ஆண்டவர் இவையில் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறாரு. இவையில் எல்லாவற்றையும் கண்டிப்பாக நான் செஞ்சு தான் தீரணும். ஒரு அழில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ காத்துக்கொள், உனக்கு நான் ஒரு பலனை வச்சிருக்கிறேன். என்ன பலன்? அப்படி வாசிச்சிடலாமா? 2:10 வெளிப்படுத்தின விசேஷம் நான் முடிச்சிடுறேன். ரெவலேஷன் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும், இந்த ஆகிலும் ரொம்ப முக்கியம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, இந்த ஆகிலும். சரியா? அடுத்த வாசிங்க. நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பதான் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்பதான் தருவேன். ஓ, கர்த்தர் உங்க எல்லாருக்கும் ஜீவ கிரீடத்தை தருவாரு? இல்லை. கிரவுன் ஆஃப் லைஃப். ஆண்டவர் பாருங்க நிறைய கிரீடங்களை சொல்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மலர் கிரீடம், இலைகளால் ஆன கிரீடத்தை ரோம பேரரசம் கொடுக்கறது தான் ரொம்ப ஆசையா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு ஒரு காரியத்தை சொல்றார். எடுங்க பார்ப்போம், அதை வாசி முடிச்சிடலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம். நான் சில வசனத்தை சும்மா அப்படி நம்ம வாசி விட்டே போறதுனால ஆழம் புரிகிறது இல்லை. நான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள, ரோம பேரரசம் கொடுக்கிறது காலையில் வச்சா சாயங்காலம் வாடி போயிரும் கிரீடம். பேதுரு சொல்றாரு, மகிமையுள்ள வாடாத கிரீடம். ரோம பேரரசம் கொடுக்குற கிரீடம் 2 நாள் கழிச்சு 3 நாள், ஒருவேளை இப்போ இந்த பொக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, ஃப்ளவர் பொக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நல்ல இலைய வச்சோன்னா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். மேக்கப் பண்ணி அப்பாரு ராஜா வச்சாரு, 15வது நாளில் குப்பையில் தூக்கி போடணும். இயேசு கொடுக்குற கிரீடம் எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, வாடாத மகிமையுள்ள கிரீடம். ஒரு இலையில சொல்லுவோமா, பிரதர் இது மேய்ப்பர்களுக்கு பிரதர். அப்படி வாங்க அடுத்த வசனத்தை. நான் நேற்று வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ரொம்ப ரொம்ப அற்புதமா அனுபவிக்க ஆண்டவர் செஞ்சார். வாசிக்கலாமா? 5வது வசனம். அந்தபடி நிறுத்துங்க. மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், அந்தபடியே லைக் வைஸ், அதை போலவே. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. வாலிப பிள்ளைங்க எடுங்க, எல்லாம் பைபிளை எடுங்க. வாலிப பிள்ளைங்க பைபிள் எடுங்க. உன் தலை நல்ல மகிமையுள்ள கிரீடம் சூட்டப்படுற தலை. இன்னைக்கு எல்லா தலையும் காளாந்தலை மாதிரியே இருக்குது. கொடைக்காலம் இருக்கும் பாருங்க, அப்படி காட்டில். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முடி மட்டும் அப்படி. அந்தபடி வாசிங்க. இளைஞரே, நான் மறுபடியும் சொல்கிறேன், மேய்ப்பர்களுக்கு அழிவில்லாத வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, மகிமையுள்ள கிரீடம். அந்தபடியே வாசிங்கப்போம். இளைஞரே, சத்தத்தையே காணுமே, எல்லாரும் எழுப்பி விட்டுருவோம். நான் இப்போ யாரெல்லாம் இளைஞராக இருக்கிறீங்க எல்லாரும் எழுந்துருங்க பார்ப்போம். பரவாயில்ல, சர்ச் தானே கத்துக்கிற இடம், கர்த்தர் நம்ம உருவாக்குற இடம். எழுந்து நெல். வாலிப பிள்ளைங்களும் சரி, எழுந்து நெல். எல்லாம் வாசிப்போம் இந்த வசனத்தை. சத்தமாக கேட்கணும், இங்கே வரைக்கும் கேட்கணும். அந்தபடி இளைஞரே, அன்னைக்கு விபிஎஸ்ல ஒவ்வொரு பேரை சொல்லும்போது ஓன்னு சத்தம் போட்டீங்க. அவ்வளோ சத்தம், அப்படி சீலிங்கே மேலே போகிற மாதிரி. வாசிப்போம், சத்தமாக வாசி. சில பேர்லாம் அப்படி
எதுக்கு வாசிப்பானா? தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசி எதுக்கு போய் மாட்டி பொறுத்தனையா பண்ணி வாசி விட்ற போடுறதுலே இல்லை. வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இரு 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 நிறுத்து நிறுத்து. மூப்பர்னா வெறுமனே பாஸ்டரு டீச்சருங்கெல்லாம் நினைக்காத. உங்கள் அப்பா அம்மாவை முதல்ல எடுத்துக்கோ. உங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்கோ. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருந்திட்டே இருக்கிறான். நீ நினைக்கிற ஐயோ எதனா பொண்ணு பின்னால் சுற்றினா தான் பாவம், அது சுற்றுற அது வேற. பையன் பின்னால் சுற்றினா தான் பாவம், பார்க்கக்கூடாத பார்த்தா தான் பாவம்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. வசனம் சொல்லுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் போனாலே பிசாசு ஒன்று விழுங்குவான்னு போட்டிருக்கு. பிசாசு ஒன்று விழுங்குவான்னு போட்டிருக்கு. நிஜமா தான். நீ வாசி, நானா சொல்கிறேன். வசனம் அப்படி தாங்க போட்டிருக்கு. வாசிங்க. இப்போ இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறான். விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள். அங்கே அதான் அவங்க ட்ரிங்க் பண்றாரு பாருங்க. ஒன்னு என்னை ஆண்டவர் எதுக்கு தெரியுமா பிரிச்சாரு? அழிவில்லாத வாடாத கிரீடத்தை தர்றதற்கு. திரும்ப நான் உனக்கு விளக்குறேன், கவனி. அழிவில்லாத வாடாத கிரீடம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சோஷியல் ட்ரிங்கிங். ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, என் பொண்ணு கூட போய் அதில் மாட்டிட்டு இருக்கிறா பிரதர். சோஷியல் ட்ரிங்கிங் என்ன தெரியுமா? நீ கூட இருந்துட்டு என் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கலன்னா யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்றான். அவன் செய்யறத நீ செய்யலைன்னா உன்னை பாவியாக்கிடுவான். சோஷியல் ட்ரிங்கிங், சோஷியல் கேம்பிளிங், என்ன பேர்னா வச்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நில்லு. அப்போதான் மூப்பர்களுக்குன்னு கூட கர்த்தர் வாக்கு பண்ணினார்ல, அந்தபடியே அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் கரப்படுத்துறாள் சொல்லுவோமா? நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தைக்கு சில நேரத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலாம். வசனம் அப்படித்தான் பிரதர் இருக்கு. வசனம் அப்படித்தான் இருக்குது. இதுக்கு நான் ஒருவேளை ரொம்ப அப்படியே மழுப்புற மாதிரி பேசினா நான் நல்ல ஒரு போதகம் நான் விளங்கவே முடியாது. எனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, ஒரு விசுவாசிக்கு, உம்மால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீர் என்னென்ன மகிமையான காரியங்களை வாக்கு பண்ணினீரோ ஒன்றும் குறைவில்லாமல் நான் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்றை மிஸ் பண்ணால் கூட அவருக்கு முன்பாக குறைவுள்ளவனாக, தோல்வியுற்றவனாக நான் நிற்பேன். பிரதர், நான் வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் பேசலை, பெரியவங்க, சகோதரிங்க ஒவ்வொருத்தரும் கவனிங்க. இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையிலே உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவங்களாக காட்டுகிறதே தவிர, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எதெல்லாம் சாதிக்கிறோமோ அந்த சாதனைகள் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நம்மை ஐஸ்வர்யவங்களாக காட்டவே காட்டாது. நல்லா சாதனை பண்ணுங்க. அந்த சாதனையின் நடுவில் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அந்த சாதனையின் நடுவிலும் கூட என்னை ரட்சித்த ஒரு ஆண்டவர் உண்டு, நான் அவருக்கு சொந்தன்றதை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துங்க. எல்லாவற்றிற்கு மேலாக மரண பரியந்தம் நான் அவருக்கு உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆமென். ஸ்மிர்னா சபை, பிலதெல்பியா சபை, இந்த 2 சபைக்கு தான் ஆண்டவர் கிரீடத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் வாசிச்சு பாருங்க வீட்டில் போய். 7 சபைகளுக்கு கிரீடத்தை பற்றி பேசவே இல்லை. ஸ்மிர்னா சபைக்கு சொன்னார் ஆண்டவர், மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன்னாரு. அப்படியே பிலதெல்பியா சபைக்கு வாங்க. 11வது வசனம், 3:11, வெளிப்படுத்தல் விசேஷம் 3. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எவ்வளோ டேஞ்சர் பாருங்க. உண்மையுள்ள சபைங்க. மறுபடியும் சொல்றேன், சிமிர்னா சபையும் தேவனால பாராட்ட பெற்ற சபை.
பிலதெல்பியா சபையும் தேவனால பாராட்டு பெற்ற சபை. அந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உண்மையா இரு, உனக்கு நான் தருவேன்றாரு. பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, ஒருத்தன் அந்த கிரீடத்தை எடுக்காதபடிக்கு உண்மையா பற்றிட்டு விட்டுறாத, எந்த சூழ்நிலை விட்டுறாத. வாலிபிள்ளைங்க கவனிங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை, அவரை அறிகிற அறிவை எந்த சூழ்நிலை இழந்துராத. பிசாசு உனக்கு பெரிய ப்ராஃபிட் உனக்கு முன்னால கொண்டு வரான்னு வச்சுக்கேன், ஏசு இல்லாத ஒன்றை கொண்டு வரான்னா இதை விட சிறந்தது ஒன்று அவர் உனக்கு வச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோ. எப்பொழுதுமே ஆண்டவர் சிறந்த ஒன்றை வச்சிருப்பார்னா அதை கெடுக்கும்படி ஓம் பார்வையில் இன்னைக்கு பெருசா இருக்கிற ஒன்றை காட்டுவான். யோசேப்புக்கு பாருங்க, எகிப்தின் மேலேயே அதிபதியா இருக்கிற ஒரு பெரிய போஸ்டை வச்சிருந்தாரு. இவன் சொன்னா, அடி வா, போத்திபார் வீட்டிலே நீ பாஸா இருக்கலாம். சின்னது, தேவன் பெருசு நமக்கு முன்னால எப்பொழுதும் வச்சிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சோதனை வருதோ, ஓ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட்னு சொல்லி ஒரு நாள் நினைக்காத. சிறந்ததை, பெருச கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒன்று சிறந்ததை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை ஒவ்வொருவரும் பேச்சு அனுபவிச்சு தான் தீரணும். ஒரு இடையில சொல்லுவோமா, வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் சரி. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாங் மிங் டவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பாஸ்டர், சீனாவில் ஒரு போதகர், பெக்கிங் அப்படின்ற ஒரு பெரிய பட்டணத்தில் பெரிய சபை நடத்திட்டு வந்தார். சீனாவை கம்யூனிஸ்ட் ஆக்கிரமித்த பொழுது இவரை கூட்டிகிட்டு போனாங்க. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறல்ல, கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டு அவ்வளோ டார்ச்சர். அந்த சோதனை தாங்க முடியாமல் அவர் சொல்லிட்டாரு, இந்த இயேசுவை விட்டுடுறேன், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், பரவாயில்லை, நான் கம்யூனிஸ்ட் சிஸ்தான் அதில் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் அந்த பெக்கிங் சிட்டியில் ஒவ்வொரு தெருவாக அலைந்தார். நான் யூதாஸ், என்னை விலைக்கரையத்திற்கு கொண்ட என்னுடைய ஆண்டவரை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் யூதாஸ். அழுதார். கடைசியாக ஒரு நாள் வந்தது, நேராக ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட போனார். போய் சொன்னார், இந்த இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசு என்னை மீட்டு கொண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் வந்த பொழுதும், எத்தனை நன்மைகள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட பொழுதும் இதை நான் ஒரு நாள் மறுதளிக்கவே விரும்பலை. ஏற்கனவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிற, கவனமாயிரு. அவர் சொன்னார், இயேசுவே ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். மறுபடியும் கொண்டு போய் அவர் ஜெயிலில் போட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா போட்டாங்க? 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். 27 ஆண்டுகள். வெளியே வரும்பொழுது சொன்னார், இயேசுவே ஆண்டவர். பிரதர், வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை நம்ம மறுதளிச்சிருப்போம். ஸ்மிர்னா சபை ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளதை பற்றிக்கோ, மரண பரியந்த உண்மையாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆமென். அது அழிவே இல்லாத கிரீடம், மனுஷர்களாலே பிடுங்கப்பட முடியாத கிரீடம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அதை கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். வாழ்க்கையில் உபத்திரவத்தில் அப்படியே சோர்ந்து போயிட்டேன் பிரதர், அப்படியே பிரச்சனைகளை நான் தடுமாறிட்டேன் பிரதர், ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலை மறுதளிச்சிட்டேன், இன்னைக்கு நான் மறுபடியும் ஆண்டவரத்தில் வர்றேன்னு விரும்புகிறவங்க எல்லாரும், உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியாது, எல்லாரும் கண்களை மூடும். சிலர் ஆஃபீஸில் நம்ம மறுதளிச்சிருப்போம். நான் பண்ற பிசினஸ்ல சில நேரத்தில் அவரை மறுதளிக்கிற சூழ்நிலை. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து குடும்பத்தில் மற்றவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் அங்கே போய் நின்று மறுதளிச்சிருப்போம். நான் உங்களுக்கு ஸ்மிர்னா சபை பட்ட பாடுகள் எல்லாம் காண்பிச்சிட்டேன். ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வாலிப பிள்ளைங்க, ஜஸ்ட் ஃபார் பெட்டி பிளஷர்ஸ் எத்தனை முறை அவரை மறுதளிச்சிட்டோம்ல, எத்தனை முறை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கொஞ்சம் அப்படியே திரும்ப வாங்க, அவரிடத்துல திரும்ப வாங்க. எல்லாரும் கண்கள் மூடுவோம், கையை வைத்து பார்ப்போம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் சந்நிதியில் முழங்காலில்
lift up your hands and sing. உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். எல்லா சுயமும் சாகட்டும், உள்ளத்தில் இருக்கிற எல்லா வெறுப்புகளும் மாறட்டும். தேவனுக்கு நேராய் நடக்கிற காரியங்கள் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் பவுல் சொன்னாரு, பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா முடிக்கும் பொழுது முடிச்சாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடிச்சேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். அவர் சொல்ற, எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல வெளிப்படுதல யாரெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அதை தருவார். இந்த ஆசனுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, பிரையாரிட்டி எதுவா இருக்குன்னு எனக்கு தெரியல. லவோதிக்கே சர்ச்சு மாதிரி இருக்கிறோமா, தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யமா இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய பார்வையில தரித்திரரா இருக்கிறோமா? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு அதை கொஞ்சம் தீர்மானிச்சிருங்க. இந்த பூமியில எல்லா நன்மைகளும் நமக்கு வேணும். அவைகள் எல்லாவற்றையும் விட அவருடைய பார்வையில் நீங்கள் நான் ஐஸ்வர்யமா இருக்கணும். இந்த உலகம் பார்க்கிற மாதிரி அவர் ஒரு நாளும் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தரட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீரே ஆண்டவரே. வாசற்படியில நின்று கதவை தட்டி ஆண்டவரே வெளியே நிற்கிற அந்த அனுபவம் உள்ள லவோதிக்கேயா சபையை போல அல்ல, எங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்த சிமிர்னா சபையை போல நாங்கள் வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும், உங்களுடைய அன்பிற்கு நேராய் நடத்தும், கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவீராக, பலப்படுத்துவீராக, சோர்வுகள் நீங்கட்டும், அற்புதங்களை செய்ய ஐயா. குறிப்பாக பிரதர் நெல்சன் அவங்களுடைய அம்மாவுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு தேவன் நம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக, விடுதலை கொடுங்க ஐயா. சிஸ்டர் அண்ணால் பேபிக்கு கூட கம்ப்ளீட் ஹீலிங்கை கொடுங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போட்டி விசுவாசிக்கிறோம். சபையில யாரெல்லாம் இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ தேவ நீர் பலப்படுத்துவீராக. நீதியின் வலதுகரம் அவர்களை தாங்கட்டும். இந்த வாரத்தில் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும். எல்லாம் வச்சிருக்கு மேலாக உடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சி விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென்.
ஆமென். காட் bless you.